ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீர்க்கங்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீர்க்கங்காய் கொஸ்து செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பீர்க்கங்காய் தோலோடையே எடுத்துக்கலாம். தோல் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தோல் பீர்க்கங்காய் 2 சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இந்த பீர்க்கங்காய் கொஸ்து பருப்பு இல்லாமையும் செய்யலாம். பருப்பு போட்டு செஞ்சால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்குங்க. அதுக்காக நான் பருப்பு சேர்க்குறேங்க. பீர்க்கங்காயை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பீர்க்கங்காய் அதே மாதிரி எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாம் வேக வைக்கணுங்க. குக்கரில் ஒரு சவுண்டு கொடுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் தனியாக வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேங்க. பீர்க்கங்காய், இந்த ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இந்த புளி, உப்பு, பாசிப்பருப்பை கழுவிட்டு இது கூடயே சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பீர்க்கங்காய் கொஸ்துக்கு ஒரு மசாலா பொடி போட போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 1 டீஸ்பூன் தனியா எடுத்துக்கணும், 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கணும், 2 மிளகாய் எடுத்துருக்கோம். அதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம வேக வைக்கும்போது பருப்பு காய் வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கோம். இதில் மிளகும் இருக்குது. அப்புறம் சிகப்பு மிளகாய் சேர்க்க போகிறோம். இது ஓரளவுக்கு ஸ்பைசியாகவே இருக்குங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இந்த காரத்தையெல்லாம் குறைச்சிக்கோங்க. இதை ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து போட்டால் நம்மளோட பீர்க்கங்காய் கொஸ்து சூப்பராக இருக்குங்க. வறுக்காமல் போடுறத விட வறுத்து போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வறுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் பீர்க்கங்காய் கொஸ்து தாளிக்கும் போது ஆனியன் தேவைப்படுங்க. இந்த இடத்துல சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறப்போ மட்டும் இதை சேர்க்க போகிறோங்க. சரி, இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி குக்கரில் வைக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு பாத்திரத்தில் பருப்பு போட்டிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ண வேண்டியது இல்லைங்க, அப்படியே கூட சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், புளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இதை குக்கரில் ஒரு சவுண்டு கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த பருப்பும் காயும் வேகிறக்குள்ளே நான் ஒரு பொடி சொன்னேன் பார்த்தீங்களா, அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியா, சீரகம், மிளகு, சிகப்பு மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு போட்டால் நம்மளோட கொஸ்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தாங்க வறுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அதுக்கு பதில் இன்ஸ்டன்ட் இட்லி பொடி நம்ம இருந்தால் அதையும் சேர்த்தா நல்லா தாங்க இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக வறுத்து போட்டிங்கன்னா நம்மளோட கொஸ்து இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெய் ஊற்றி தாங்க வறுக்கணும், ட்ரையாக வறுத்துடாதீங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்ததான் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், பீர்க்கங்காய் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியோடு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் தண்ணியை எடுத்துட்டு இந்த காய் மிச்சம் அதெல்லாம் மட்டும் நம்ம மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட மத்து இருந்தால் கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு மசிச்சிடக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தான். இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இதுவும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சிகப்பு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், சின்ன வெங்காயம் சொன்னால் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு காயெல்லாம் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்திக்கலாங்க.
இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினா தான் நம்மளோட கொஸ்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பீர்க்கங்காய் விழுதை சேர்த்திக்கலாங்க. ரொம்ப அரைக்காமல் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துட்டேன். இப்போ மிக்சி கழுவுன தண்ணியை, அதாவது அந்த இதை அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல், அது மட்டும் இல்லாமல் நம்ம பீர்க்கங்காய் வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா, அதையும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ண மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா தாங்க இந்த கொஸ்துக்கு செம்ம டேஸ்ட்டு ஹைலைட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. எல்லாமே வேக வச்சது தான், வறுத்தது தான், இருந்தாலும் எல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஒன்றா சேர்றதுக்காக வெங்காயத்தோட டேஸ்ட்டெல்லாம் இதில் இறங்கணும் பார்த்தீங்களா. அதனால் இது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பீர்க்கங்காய் கொஸ்து செம்மையாக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் கொதிச்சா இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த கொஸ்துல இறங்குங்க. அதனால் கொதிக்கும் போதே சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், செம்ம சூப்பராக நம்மளோட பீர்க்கங்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. நான் புளியை வந்து காய் பருப்பு வேக வைக்கும்போது அந்த புளியவே போட்டு வேக வச்சு அரைச்சிருக்கேன், அதாவது மசிச்சிருக்கேன். நீங்கள் வந்து புளித்தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம விருப்பந்தாங்க. இதில் ஏதாவது காரம் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய்க்கு பதில் தொட்டு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் காலையில் அவசரமாக செய்கிறோம். சத்தாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே டயத்தில் நமக்கு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம ஒன்றை செஞ்சாலே டிஃபனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியும் சாதத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செஞ்சிட்டோம்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா. எல்லாருமே இப்போ அவசரமாக செய்கிறோம், ஒருத்தராக இருக்காங்க. அதனால் நம்ம சொல்லித்தர்ற ரெசிபி வந்து ஈஸியாக இருந்தால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் பார்த்திங்களா. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சூப்பராக சமைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேங்க. நீங்கள் செய்யும் போதே ஒரு ஐட்டத்தை செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து சூடு பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டியதில்லை. நைட்டே செஞ்சதை காலையில் சாப்பிட்லாங்க தாராளமாக. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லைங்க. இப்போ நம்ம செஞ்சதை வந்து நல்லா சூடுபடுத்தி வச்சிட்டோம்னா காலையில் மறுபடியும் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாங்க. வேலைக்கு போகிறவங்களால செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஐடியாவை ஷேர் பண்ணுறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் ரெடி பண்ணி வச்ச பீர்க்கங்காய் கொஸ்துவை இட்லிக்கு, சூடான இட்லிக்கு நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க. செமையாக இருக்குங்க. எப்போவுமே இட்லி சாம்பார் சட்னி வெரைட்டிஸு, அப்புறம் பாம்பே சட்னி இந்த மாதிரி தானே ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி பீர்க்கங்காய் கொஸ்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணுன்னா திக்காக இறக்கிக்கோங்க, அந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி சாப்பிட போகிறேங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த வெஜிடபிள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ எங்கிட்ட பீர்க்கங்காய் இருக்கிறதுனால நான் அதில் செஞ்சு காமிச்சேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.